கர்நாடகாவில் ஆளுநர் எடியூரப்பாவை ஆட்சி அமைக்க அழைத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த வழக்கு எத்தனை மணிக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது? கணபதி, இன்று காலையிலே முதல் வழக்காக இந்த பரபரப்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அதன்படியே காலை 10:30 மணிக்கு அவசர வழக்குகள், முறையீடுகள் போன்றவை முடிந்த பிறகு உடனடியாக இந்த வழக்கின் விசாரணை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நள்ளிரவிலே மனு தாக்கல் செய்யப்பட்டு விடிய விசாரணை நடந்த காரணத்தால் இன்றும் இந்த வழக்கில் என்ன நடக்கும் என்று வழக்கறிஞர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதை தவிர அரசியல் சூழ்நிலையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த வழக்கின் காரணமாக என்ன முடிவை உச்சநீதிமன்றம் எடுக்கப் போகிறது, இது போன்ற வழக்குகளிலே பின்வரும் நாட்களில் என்ன ஒரு முன்னுதாரணம் கொடுக்கப் போகிறது என்பதையெல்லாம் ஆவலுடன் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய விசாரணையின் போது எடியூரப்பாவுக்கு கவர்னர் முதல்வராக பதவியேற்க அழைப்பு விடுத்திருந்தார். அதன் பிறகு எடியூரப்பா நேற்று காலையிலே பதவி ஏற்றுவிட்டார். பதவி ஏற்ற பிறகு நடக்கும் முதல் விசாரணை என்பதால் இன்றைய விசாரணை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள், மத்திய அரசு சார்பாக அட்வொகேட் ஜெனரல் கே வேணுகோபால் மற்றும் 2 பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞரான முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் முகுல் ரோத்தகி உள்ளிட்டோர் ஆஜராக இருக்கிறார்கள். ஆகவே மிகவும் பரபரப்பான இந்த வழக்கின் விசாரணை இன்னும் சிறிது நேரத்திலே தொடங்க இருக்கிறது. வசந்த், இரு தரப்பிலும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? அரசியல் சாசனத்தை மீறும் அம்சங்களாக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட வாய்ப்பு இருக்கிறது? இதற்கு முந்தைய விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் மிகவும் முக்கியமாக குறிப்பிட்டிருந்த விஷயம் என்னவென்றால், எடியூரப்பா சார்பாக ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருந்த கடிதத்தின் நகலை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த கடிதத்திலே என்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, மிகவும் குறிப்பாக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வைத்து விசாரணையை தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருந்தது. அதே போலவே எடியூரப்பா பதவியேற்பதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை என்றும் சொல்லியிருந்தது. ஆகவே பதவியேற்ற பிறகு தற்போது தன்னுடைய கடிதத்திலே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக எடியூரப்பா குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை உச்சநீதிமன்றம் பரிசீலனை செய்யும். அது பெரும்பான்மைக்கு குறைவாக இருந்தால் பெரும்பான்மை எங்கிருந்து வரும் என்கிற கேள்வி எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர எடியூரப்பாவுக்கு ஆளுநர் பெரும்பான்மை நிரூபிக்க 15 நாட்கள் அளித்திருந்தார். இது மிகவும் அதிகமான அவகாசம், இவ்வளவு தேவையில்லை, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான செயல்பாடு என்று காங்கிரஸ் கட்சி சொல்லியிருந்தது. குதிரை பேரத்துக்கு தான் வழிவகுக்கும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருந்தது. ஆகவே அது குறித்தும் இன்று விசாரணை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 15 நாட்கள் எல்லாம் தேவையில்லை என்று எடியூரப்பா தரப்பிலிருந்தே ஒரு விஷயமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 15 நாட்கள் தேவையில்லை என்று எடியூரப்பா சொன்ன காரணத்தினால் அந்த நாட்கள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா கணபதி? நிச்சயமாக உச்சநீதிமன்றம் முதலிலே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக எடியூரப்பா குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பரிசீலனை செய்யும். அதன் அடிப்படையிலே ஆளுநர் அவரை அழைத்தது சரியா என்பதையும் பரிசீலனை செய்யும். அதற்கு அடுத்தபடியாக எப்போதுமே பல பரீட்சை என்பது சட்டமன்றத்திலே நடைபெற வேண்டும் என்பது பல்வேறு வழக்குகளிலே தொடர்ந்து நீதிமன்றங்கள் குறிப்பிட்டிருக்கிறது. பல பரீட்சைக்காக கவர்னரிடம் கொண்டு சென்று சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் முன்னால் வரிசையாக நிற்க வைத்து இத்தனை பேர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே எவ்வளவு விரைவாக சட்டமன்றத்திலே பல பரீட்சை நடத்த முடியும், அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றம் பரிசீலனை செய்யும். ஏனென்றால் முதலிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்க வேண்டும். அவர்கள் பதவியேற்ற பிறகு பல பரீட்சையை நடத்த முடியும். இதற்கு முன்பாக ஒரு இடைக்கால சபாநாயகரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகவே என்னென்ன நடவடிக்கைகளை இதற்காக எடுக்க வேண்டியிருக்கிறது, அதற்கு எவ்வளோ கால அவகாசம் தேவை என்பதை உச்சநீதிமன்றம் பரிசீலனை செய்யும். 15 நாட்கள் என்பது மிகவும் அதிகம் என்று காங்கிரஸ் வாதம் செய்திருப்பதால் அதை குறைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இதை தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தின் சார்பாக நியமன உறுப்பினராக நியமிக்க வேண்டும். அதற்கான பெயர் ஒன்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது.
அந்த பெயரை ஆளுநர் ஏற்று அந்த நியமனத்தை செய்யக்கூடாது என்றும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது குறித்தும் இன்று நீதிமன்றத்திலே வாதம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த விவகாரம் தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பை நோக்கி நகர்வதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. இந்நிலையில் எடியூரப்பா விவகாரத்தில் காங்கிரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னவாக இருக்கக்கூடும்? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக நேரம் கேட்டு ஆளுநர் மாளிகை அதிகாரிகளுடன் தொடர்பிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் கிடைத்தவுடன் குடியரசுத் தலைவரை சந்தித்து குடியரசுத் தலைவரிடம் கர்நாடக ஆளுநர் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் சரியல்ல, அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது போன்ற நடவடிக்கையை எடுத்திருக்கக்கூடாது, எடியூரப்பாவை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கக்கூடாது, அவருக்கு 15 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கக்கூடாது, இதெல்லாம் தவறு என்பதை குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். வைஜுபாவாலா எடுத்திருக்கும் நடவடிக்கைகளெல்லாம் திரும்ப பெறும்படி அவருக்கு வலியுறுத்த வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். எப்போது அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறார் என்பதை பொறுத்து அங்கே சென்று அவரிடம் முறையிட இருக்கிறார்கள். இதை தவிர நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே போராட்டங்களை நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களிலே இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கிறார்கள். இதை தவிர கோவாவிலே ஆளுநரை சந்தித்து எங்களுடைய கட்சி தான் இருப்பதிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி, ஆகவே ஆட்சியை அமைக்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும், அந்த தவறை திருத்தி இப்போது எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கல் என்று வலியுறுத்த இருக்கிறார்கள். அப்படி வாய்ப்பு கிடைக்காது என்றாலும் இது கர்நாடகாவிலே நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை எடுத்துக்காட்டும் விதமாக இருக்க வேண்டும். ஆகவே அரசியல் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது, ஜனநாயக படுகொலை தடுக்க வேண்டும் என்ற விதத்திலே இந்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். இதே போலவே காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கட்சிகளும் தோழமை கட்சிகளும் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றன. குறிப்பாக பீகாரிலே ஆர்ஜேடி கட்சி இது போன்ற நடவடிக்கை எடுக்க இருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறது.